வணக்கம். இது ETV தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறுவர்கள் மீதான சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்த தேசிய மதிப்பீடு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் விசேட நிறைவேற்று சபை கூட்டம் இன்று இடம்பெறவுள்ளது. 14 வயது மகளை வெட்டி கொலை செய்த தந்தை, தொலைபேசியால் நடந்த விபரீதம். போதைப்பொருள் பாவனையாளர்களால் உயர்தர வகுப்பு மாணவிக்கு தொந்தரவு, கண்டுகொள்ளாத போலீசார். கொங்கோவில் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். கல்வி அமைச்சு, மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியவை இணைந்து பிள்ளைகள் மீதான சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்த தேசிய மதிப்பீடு மற்றும் கொள்கை மீளாய்வை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். சிறுவர் பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம், உள ஆரோக்கியம், சைபர் பாதுகாப்பு, சட்டம் மற்றும் ஆராய்ச்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உள்ள நிபுணர்கள், சிவில், சமூக மற்றும் இளைஞர்களின் கருத்துக்கள் குறித்தும் கவனம் செலுத்தி இந்த திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்கள் தமது பிள்ளைகள் மீது ஏற்படுத்தும் தாக்கங்கள் மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது இன்று இலங்கையில் பல பெற்றோர்கள் எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சினையாகும். இதற்கான தீர்வாக பிள்ளைகள் தொழில்நுட்பத்தை அணுகுவதை மறுப்பதாக இருக்கக்கூடாது. சமூக ஊடகங்கள் மூலம் கல்வி, படைப்பாற்றலை வளர்த்தல் மற்றும் தொடர்பாளர் போன்ற சிறந்த விடயங்கள் இடம்பெறுகின்றன. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு யதார்த்தமும் உள்ளது. பெரும்பாலும் எமது பிள்ளைகளுக்கு இணைய சூழல் பாதுகாப்பற்றதாகவும் அதற்கு அடிமையாகும் பழக்கத்திற்கும் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒன்றாகவும் காணப்படுகின்றது. அதன் பாதகமான விளைவுகளால் பிள்ளைகளின் தூக்கம், கல்வி, நட்பு மற்றும் உள ஆரோக்கியம் போன்றவை பாதிக்கப்படுகின்றன. இதற்கு அடிமையாகும் பழக்கத்தை நிறுத்த முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. மேலும் அதை நிறுத்த முயற்சிக்கும் போது பிடிவாதம், கோபம் மற்றும் கூச்சலிடுதல் போன்ற நிகழ்வுகளை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இந்த சிக்கல்கள் அவர்களின் கற்றல் மற்றும் மனநிலையை பாதிக்கின்றது. பிள்ளைகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னம்பிக்கை இழந்து துன்பப்படுவதை நாம் கண்டிருக்கின்றோம். இணையவழி மிரட்டல்கள் என்பது மற்றொரு பாரிய அச்சுறுத்தலாகும். மேலும் வயதுக்கு பொருத்தமற்ற வன்முறை, பாலியல் அல்லது ஆபத்தான விடயங்கள் போன்றவற்றால் பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சங்கானையில் அமைந்துள்ள ராணுவ முகாமினை அகற்றிவிட்டு அந்த காணியை மக்களிடம் கையளிக்குமாறு ராணுவத்தினரிடம் கோரிக்கை முன்வைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளிமேற்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சுழிபுரத்தில் 30 வருடமாக நிலை கொண்டிருந்த ராணுவ முகாம் அகற்றப்பட்டு அந்த காணியின் உரியவர்களான பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினரிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். சங்கானை கிழக்கு பகுதியில் ஒரு ராணுவ முகாம் அமைந்திருக்கின்றது. அது தனியாரின் காணி. அந்த காணியையும் பொதுமக்களிடம் கையளிக்குமாறு நாங்கள் இராணுவத்தினரிடம் கோரியிருக்கின்றோம். அவர்கள் அதனை சாதகமாக பரிசீலிப்பதாக கூறினார்கள். மேலும் நேற்றைய கூட்டம் சுமூகமாக நடைபெற்றது. சென்ற கூட்டமானது நடைபெற்ற போது கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது. மேலும் கூட்டத்தில் பொதுமக்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். அவற்றை நாங்கள் சாதகமாக பரிசீலித்திருக்கின்றோம். இங்கே தீர்வு காணக்கூடிய விடயங்களுக்கு இங்கு தீர்வை கண்டு மேலதிகமாக ஏதாவது விடயங்கள் இருந்தால் அவற்றை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு கொண்டு சென்று அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரையை உடனடியாக அகற்றுமாறு கோரியும் திஸ்ஸவிகாரை மற்றும் அதனை சுற்றியுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் திஸ்ஸவிகாரைக்கு அருகாக போராட்டம் இடம்பெறவுள்ளது. இன்று மாலை 4 மணி முதல் மாலை 6 மணி வரை, பௌர்ணமி நாளான நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையும் போராட்டம் நடைபெறவுள்ளது. இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகள், பொதுமக்களின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரையும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு போராட்ட ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மோல்டோவா நாட்டில் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர் ஒருவரால் முன்னெடுக்கப்படும் பாரிய அளவிலான மனித வர்த்தகம் குறித்த தகவல்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளன. சமூக ஊடக கணக்கின் ஊடாக காணொலிகளை வெளியிட்டு இந்த மோசடி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவரிடம் பணத்தை கொடுத்து அந்த மோசடியில் சிக்கிய நபர்களிடமிருந்து தற்போது பணியகத்திற்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. அதற்கமைய அவருக்கு எதிராக தற்போது பணியகத்தினால் அவசியமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதுடன் மேலும் இந்த மோசடியில் சிக்கியவர்கள் இருப்பின் கூடிய விரைவில் பணியகத்திடம் முறைப்பாடு செய்யுமாறு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றது. 1985 ஆண்டின் 21ஆம் இலக்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தின்படி இலங்கைக்கு வெளியே வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்களை சேர்த்தல், பிரச்சாரம் செய்தல், பணம் சேகரித்தல், தகவல்களை சேகரித்தல், கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளல் ஆகியவற்றிற்கு அனுமதி பத்திரம் பெறப்பட வேண்டும் என்பதுடன் அனுமதி பத்திரமின்றி இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் எனவும் பணியகம் குறிப்பிடுகின்றது. இவ்வாறான மனித வர்த்தகர்களை அடக்குவதற்காக அமைச்சர் விஜித ஹீரத்தின் ஆலோசனையின் பேரில் விசேட போலீஸ் பிரிவு ஒன்றும் பணியகத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் அப்பிரிவிற்கு இவ்வாறான முறைப்பாடுகள் பெருமளவில் கிடைத்துள்ளன. வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கையர்கள் தமது தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகள் அல்லது புதிய சமூக ஊடக பக்கங்களை பயன்படுத்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்யும் போக்கொன்று தற்போது உருவாகியுள்ளதாக பணியகம் அவதானித்துள்ளது. எனவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக பணியகத்தின் அனுமதி பெற்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களை தவிர வேறு இடைத்தரகர்களிடம் பணம் அல்லது கடவுச்சீட்டுகளை வழங்குவதை தவிர்க்குமாறு பணியகம் வேலை தேடுபவர்களிடம் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளது. காலி மாவட்டம் உரஸ்மஸ்கந்திய தெல்கொடை பிரதேசத்தில் தந்தை தனது மகளை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். தொலைபேசி பயன்பாடு தொடர்பாக ஏற்பட்ட தர்க்கம் முற்றியதில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் உரஸ்கஸ் மன்கனிய தெல்கொடை பிரதேசத்தை சேர்ந்த 14 வயதுடைய சிறுமியாவர். உயிரிழந்த சிறுமிக்கும் தந்தைக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த தர்க்கத்தின் போது தந்தை மென்னா கத்தியால் தாக்கி இந்த கொலையை செய்துள்ளமை முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த மகள் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபரான தந்தை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமியின் சடலம் எல்பிட்டி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் உரகஸ் மங்கந்திய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமது பிரச்சினைகள் தொடர்பாக முன்னெடுக்கப்படவுள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு விசேட நிறைவேற்று சபை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமது பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் வழங்கப்பட்ட 40 மணி நேர கால அவகாசம் முடிவடைந்த போதிலும் அரசாங்கம் இதுவரை சாதகமான எந்தவொரு பதிலையும் வழங்கவில்லை என அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சாமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். வீதியிலிருந்து போதைப்பொருள் பயன்படுத்தியவர்களால் உயர்தர வகுப்பு மாணவியொருவருக்கு தொந்தரவு என்றும் அது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கூறியும் அங்கு பணிபுரியும் போலீசார் அசண்டையீனமாக செயற்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. வெலிகாமம் மேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்த ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதன்போது சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதி ஒருவரால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. சிலர் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியொன்றில் வீதியில் இருந்து போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டனர். இதன்போது தகாத வார்த்தை பிரயோகங்கள் மேற்கொண்டனர். சம்பவம் நடந்த பகுதிக்கு அருகாமையில் உள்ள வீட்டில் உயர்தர வகுப்பு மாணவியொருவர் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார். இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தெரியப்படுத்திய போதும் போலீசாரை உடனடியாக அனுப்புவதாக அவர் கூறினார். போலீசார் நீண்ட நேரமாக வராத காரணத்தினால் மீண்டும் பொறுப்பதிகாரிக்கு தெரியப்படுத்திய வேளை அவர் வெளிக்களத்தில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தரின் தொலைபேசி இலக்கத்தை வழங்கியுள்ளார். நான் அந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு விடயத்தை கூறிய வேளை போலீஸ் நிலையத்தில் சென்று முறைப்பாடு பதிவு செய்யுங்கள், அதன் பின்னரே வருவோம் என அவர் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு கொங்கோவில் சுரங்கம் ஒன்று வெடித்து
விழுந்ததில் துரதிர்ஷ்டவசமாக விபத்தில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பகுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதியாகும் என்பதுடன் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநரின் பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். கோல்டன் கனிமத்தை வழங்கும் முக்கிய சுரங்கமாக கருதப்படும் ருபாயா சுரங்கத்திலேயே இந்த துரதிர்ஷ்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உலகிற்கு தேவையான கோல்டன் கனிமத்தில் சுமார் 15% இந்த ருபாயா சுரங்கத்தில் இருந்தே உற்பத்தி செய்யப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த சுரங்கம் 2024ஆம் ஆண்டிலிருந்து AFC M23 என அழைக்கப்படும் கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.